எனக்கு தெரியாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதை விட நீ என்ன மொத்தமா கொண்டு போட்டிருக்கலாம் தான். அப்பா ஐயோ, நீ இம்புட்டு விஷயத்தையும் பண்ணது நான் உசுரோடு இருக்கும் போதே எனக்கு கொல்லி வச்சதுக்கு சமம். மாமா ஏங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? ஜனாசி, இப்ப சொல்றேன், எனக்கு தெரியாம இம்புட்டு விஷயத்தையும் செஞ்சு கொஞ்சம் கூட என் சொல் பேச்சு கேட்டு நடக்காத இவன் என் பிள்ளையே கிடையாது. என்னங்க அண்ணே, என்னண்ணே நீங்க? அண்ணே, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா சித்தப்பா, சித்தப்பா அப்பா கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. ஐயா, என்னையா சொல்றது? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்றதா இருந்தா அதை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருந்தா என்ன? ஏப்பா, படிக்கிற விஷயம் தான் என் அண்ணனுக்கு பிடிக்காது, அதை அவங்களுக்கு தெரியாம மறைச்சதா சொன்னேன். உன் மாமியார் குடும்பத்துக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னா அதை முறைப்படி கேட்டு செஞ்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படியா தெரியாம பண்றேன்னு முட்டாள்தனமா பண்ணுவ? இப்ப இத போய் அண்ணன்கிட்ட பேச முடியுமா சொல்லு? என்னப்பா நீ? சேது, நீ இப்படிலாம் பண்ணிருக்கிறத பார்த்தா இது மட்டும் தானா, இல்ல எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது பண்ணிருக்கியோன்னு எங்களுக்கு நினைக்க தோணுதுப்பா. உன்னை போய் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா இருப்பாரு, அதுக்கு நீ அவரை நல்லா அசிங்கப்படுத்திட்ட சேது. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே இவதான். ஆத்தாளும் மகளும் ஆளை மயக்கி பணத்தை வாங்கி கடையை திறந்திருக்காளுங்க.